ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்திலையும் மத்தேயு சுவிசேஷத்திலையும் நிலநடுக்கத்தை குறித்தும் கொள்ளை நோய்களை குறித்தும் பஞ்சங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கத்தை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஒரு புத்தக வாயிலாக வீடியோவாக அனுப்புகிறேன். இதை வியூவர்ஸ் எல்லாம் பாருங்கள். இது ஒரு பிரபலமான ஊழியர் எழுதிய ஒரு பதிப்பு. இந்த பதிப்புங்கிறது ஒரு பிரபலமான ஊழியர் பண்டிதர் 1987 இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பூகம்பம் நம்ம எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த காலகட்டத்தில் உருவானது, அதனால் உண்டான சேதாரங்கள், நம்ம இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு பூகம்பம் உருவானதாகவும் இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதில் ஒரு மையில் மார்க் பண்ணியிருப்பேன். அது மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். அது கல்கத்தாவில் நடந்த ஒரு பூகம்பம். இது இயேசுவின் 2ஆம் வருகைன்னு சொல்லி திருமறை பெரியார் யோபு ஞானப்பிரகாசம் என்கிறதான ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் தான் அவர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. 1987 முதல் பதிப்பு வெளியிட்டாங்க. இந்த புத்தகம் நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கிறேன். அதை இந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் இதை ஒரு வீடியோவாக போட்டு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் இந்த வீடியோ வெளியிட்ருக்கிறேன். பாருங்கள். இதை பார்த்து உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வேறு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றிய பொது அறிவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பூகம்பங்கிறது எல்லா நாடுகள்லையுமே உருவாகும். இதை நான் வீடியோவாக எடுத்து பார்த்துருக்குறேன். வீடியோவாக போட்டிருக்கனால ஒரு வேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கு நான் அந்த அட்டையை காட்டுறேன் உங்களுக்கு.
பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இந்த புத்தகத்தோட பேர். இந்த புத்தகத்தை வந்து எழுதிய ஆள் வந்து அவரோட ஃபோட்டோவும் காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, திருமறை பெரியார் டாக்டர் ஜோப் ஞானப்பிரகாசம். பாருங்கள், இந்தியன் பெண்டிகாஸ்ட் அசம்பிளிஸ் என்கிறதான ஸ்தாபனத்தினுடைய தலைவர். அவர் தான் நிறுவனர். இப்போ அவருடைய பிள்ளை, அவரது மகன் வந்து டேவிட் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இப்போ இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை தெரிஞ்சவராக இருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் எழுதின புஸ்தகம் தான். நான் அந்த புஸ்தகத்தில் உள்ள குறிப்பை தான் உங்களுக்கு இப்போ நான் வீடியோவாக அனுப்பிச்சிருக்கேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.